السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சென்ற தொடர்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவை பற்றி எப்படியெல்லாம் சஹாபாக்களுக்கு ஆர்வப்படுத்துகிறார்கள் என்பதாக தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம். அதிலே சென்ற தொடரிலே ஒரு 3 விதமான ஹதீஸுகளை பார்த்தோம். இந்த தொடரிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவை பற்றி ஆர்வப்படுத்திய சில ஹதீஸுகளை 3 ஹதீஸுகளை பார்ப்போம். ஆரம்பமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பார்த்தோம். சென்ற தொடரிலேயே நாம் கூறினோம், ஒரு மனிதனுடைய அமல் எந்த அளவு உயர்ந்த ஒரு நிலையை அடையும் என்றால், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதாகத்தான் எல்லோருமே ஆசைப்படுவோம். நான் 5 வேளை தொழுகின்றேன், நிறைய அமல்கள் செய்கின்றேன் என்பதாக இருந்தால் என்னுடைய அமல்கள் எல்லாம் மிக உயர்ந்த தரத்திலே அல்லாஹ்விலே சென்றடைய வேண்டும் என்பதாகத்தான் நாம் ஆசைப்படுவோம். இன்று எத்தனையோ இரவுகள் மூலமாக அந்த அமல்களுடைய தரங்கள் கூடும் என்பதாகவெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாம் சென்ற தொடரிலே பார்த்தது போல லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கின்றது. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே எல்லா மனிதர்களுமே ஒன்று கூடி இறைவனை தொழுவதற்காக நாம் ஆயத்தமாகின்றோம். எதற்காக? அந்த இரவிலே நாம் தொழுதால் விசேஷமாக இறைவன் அந்த அமல்களுடைய தரத்தை அதிகப்படுத்துவான். 1000 வருடங்களிலே நின்று தொழுதனுடைய அமல்களுடைய தன்மை அந்த அமலிற்கு வரும் என்பதாகவெல்லாம் நாம் ஆசைப்பட்டு தான் அந்த இரவிலே நாம் இருக்கின்றோம். இப்போது நாம் அனுதினமும் அமல் செய்தாலும் அந்த அமலுக்கெல்லாம் அதற்கு அதிக தரம் கிடைக்கும் என்பதாக இருந்தால் அதிலே நாம் எந்த அளவு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம தினசரி அமல் செஞ்சுட்டே இருக்கிறோம். இந்த அமல்களுடைய தரங்கள் எல்லாம் அதிகப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அப்போது நம்முடைய அறிவுகளை நாம் இதை ஏன் செய்கின்றோம், யாருக்காக வணங்குகிறோம், இந்த அமல் என்பது எதற்காக உள்ளது, அந்த இறைவன் என்றால் என்ன, அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை எல்லாம் தெரிந்து யாரை வணங்குகின்றோம், எதற்காக வணங்குகிறோம், இந்த வணக்கத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை எல்லாம் நாம் அறிந்து வணங்கினால் நம்முடைய வணக்கத்தினுடைய நிலைமை எப்படி ஆகிவிடும், மிக உயர்ந்ததாகவும் லைலத்துல் கத்ராக நாம் ஒவ்வொரு தினங்களுமே அதிக நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் எல்லாம் அதிக அமல் அந்தஸ்தை உடையதாக மாறிவிடும். அந்த வகையிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு முறை லம்மா ரஜஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கஸ்வத்தி உஹத், உஹதுடைய அந்த போர்ல இருந்து, உஹது யுத்தத்தை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த யுத்தம் முடிந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டு மதீனாவிற்கு வந்துட்டு இருக்கிறாங்க. வரக்கூடிய சமயத்துல சமிஅன் நாசு யகூலுன, மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு ஜனங்களும் அந்த யுத்தம் முடிஞ்சிட்டு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? ஃபுலானுன் அஸ்ஜஅு மின் ஃபுலானின், இந்த மனிதர் மிக அருமையா மிக திறமையான முறையில போர் செஞ்சாரு, மிக வீரமான மனிதராக இருக்கிறார் என்பதாக ஒரு மனிதரை பத்தி பேசுறாங்க. ஃபுலானுன் அபலா மாலம் யுப்லி ஃபுலான், இந்த மனிதர்கள் எல்லாம் மிக அதிகமான சோதனைக்கு உண்டானாங்க, இவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த போர்ல, இந்த மனிதர்கள் எல்லாம் மிக சொகுசாக சாதாரணமாக இருந்துட்டாங்க, இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போர் செஞ்சாங்க என்பதாகவும், சில மக்களை பற்றி இவர்கள் எல்லாம் மிக சாதாரணமாக அந்த அளவு இவங்க கஷ்டப்படல என்பதாக மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே வராங்க சஹாபாக்கள் எல்லாம். போர் முடிஞ்சிட்டு வரக்கூடிய சமயத்துல போர்ல என்னென்னவெல்லாம் நடந்தது, இந்த மனிதர்கள் எல்லாம் எப்படி எல்லாம் போர் செஞ்சாங்க, எப்படி எல்லாம் நடந்துகிட்டாங்க என்பதை பற்றி எல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க. இது ஒரு சாதாரணமான ஒரு நடைமுறை. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. கேட்ட உடனே இப்ப கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு உடனே சொல்றாங்க, அம்மா ஹாதா, இதோ பாருங்க, ஃபலா இல்ம லக்கும் பிஹி, இத பத்தி நீங்க பேசாதீங்க, இத பத்தி உண்டான அறிவு உங்களுக்கு கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸுகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்களுடைய தன்மைகள், அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் மிக இலகுவானதாக, மக்களை துன்புறுத்தாத வகையில, மக்களுக்கு மிக கேட்பதற்கு மிக ஒரு அவங்க யாரையுமே புண்படுத்தாத ஒரு வார்த்தைகளாக இருக்கும் என்பதை பல ஹதீஸுகளை நம்ம பார்த்திருப்போம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டே வரும்போது ஃபலா இல்ம லக்கும் பிஹி, இதை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க இதை பத்தி பேசாதீங்க என்பதாக சொல்றாங்க. கால உடனே சஹாபாக்கள் மீண்டும் கேட்கறாங்க, கைஃப தாலிக யா ரசூலல்லாஹ், அப்ப இது ஏன் எங்களுக்கு தெரியாதுங்கிறீங்களே, இதை நாங்க எப்படி புரிந்து கொள்வது என்பதாக அந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்கறாங்க.
மீண்டும் பெருமானார் சொல்றாங்க, இன்னஹும் காத்தலு அலா கத்ரி மா கஸமல்லாஹு லஹும் மினல் அக்லி. இந்த மக்கள் எல்லாம் போர் செஞ்சாங்க, இவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போர் செஞ்சாங்க, இவங்க எல்லாம் செய்யல என்பதாக மாற்றி மாற்றி சொல்லிட்டு வரீங்கல்ல. இவங்களுடைய போரின் அளவு, போரிலே அவர்கள் ஈடுபட்டதனுடைய அளவு எப்படி பங்கிடப்பட்டது தெரியுமா? யார் தெரியுமா அதிகமான முறையில கஷ்டப்பட்டு போர் செஞ்சாங்க? ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா அறிவை எந்த அளவு ஒதுக்கி இருக்கின்றானோ, இவர் எந்த அளவு அல்லாஹ்வை பற்றி அறிந்திருப்பாரோ அந்த அளவு அவர்கள் அதிகமாக போர் செஞ்சாங்க. வகானத் நுஸ்ரத்துஹும் வ நிய்யத்துஹும் அலா கத்ரி உகூலிஹிம். இந்த போர்ல நிறைய நபர்கள் உதவி செஞ்சாங்க. இவர்களுடைய எண்ணங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த போருக்காக இவர்கள் செய்த நிய்யத்தாக இருக்கட்டும், இவங்க செய்த பங்களிப்புகளாக இருக்கட்டும், இவைகள் எல்லாமே அவர்களுடைய அறிவு எந்த தரத்தின் அளவிலே இருக்கிறதோ அந்த அளவு அவர்கள் அதுல ஈடுபட்டாங்க. ஃபஉஸீப மின்ஹும் மன் உஸீப அலா மனாஸில ஷத்தா. இதுல அவங்க எந்த அளவு பங்கு பெற்றிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பலதரமான பங்குகளை பெற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய அறிவு எந்த அளவு இருக்கின்றதோ அந்த அளவு அவருடைய ஈடுபாடு இந்த போரிலே இருந்தது என்பதாக பெருமானார் சொல்றாங்க. ஃபிதாகான யௌமுல் கியாமத்தி இக்தஸமுல் மனாஸில அலா கத்ரி நிய்யாதிஹிம் வ கத்ரி உகூலிஹிம். இப்போது இந்த போரிலே கலந்துகிட்ட இந்த நிகழ்வு மட்டும் அவங்களுடைய அறிவை வைத்து அல்ல, நாளை மறுமையுடைய தினம் வந்தாலும் அவர்கள் தங்களுடைய அந்த பங்கீடுகளை, தாங்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்களை எப்படி பிரித்துக் கொள்வார்கள் தெரியுமா? இன்று அவர்களுடைய நிய்யத்துகள், அவருடைய எண்ணங்கள் எந்த அளவு இந்த போரை பற்றி இருந்ததோ அதை வைத்தும், அவருடைய அறிவுகள் எந்த அளவு இருந்ததோ அதை வைத்தும் தான் நாளை மறுமையிலே இவருடைய அந்தஸ்துகள் எல்லாம் பிரிக்கப்படும் என்பதாக பெருமானார் சொல்றாங்க. அப்ப இந்த போர்ல நிறைய வீரர்கள் இருந்திருப்பாங்க, நிறைய இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செஞ்சவங்க இருப்பாங்க. இவர்களுடைய தரங்கள் கூட இந்த ஜிஹாத் என்பது இருப்பதிலேயே ஆக உயர்ந்த அமல், இருப்பதிலேயே மிக உயர்ந்த அமல் இந்த ஜிஹாத். அல்லாஹ்விற்காக போர், தன்னுடைய உயிரையும் துறப்பதற்காக அந்த மக்கள் அல்லாஹ்விற்காக வந்திருக்கிறாங்க. அவர்களிலே கூட அவருடைய அந்தஸ்துகள் எப்படி பிரிக்கப்படும் தெரியுமா? அவர்கள் எந்த அளவு அல்லாஹ்வை விளங்கி வைத்திருந்தார்கள், அல்லாஹ்வை பற்றி உண்டான அறிவு அவர்களுக்கு எந்த அளவு இருந்தது என்பதை வைத்துதான் அவர்களுக்கும் கூட அந்தஸ்து வழங்கப்படும் என்பதாக பெருமானார் சொன்னாங்க. இந்த ஜிஹாதுகள், இந்த முஜாஹிதீன்கள் இறைவனுக்காக தன்னுடைய உயிரையும் தருவதற்காக அவர்கள் முன்னால் வந்தவர்கள் என்பதாக எல்லோரையும் சமதட்டிலே வைக்கப்படாது. அவர்களிலே கூட தரம் பிரிக்கப்படும். எப்படி அந்த தரம் பிரிக்கப்படும்? அவர்களுக்கு எந்த அளவு அவருடைய அறிவு இருந்ததோ, அல்லாஹ்வை பற்றி உண்டான விளக்கங்கள் இருந்ததோ அதை வைத்து அவருடைய தரங்கள் பிரிக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அப்ப அறிவு என்பது, அல்லாஹ்வை பற்றி விளங்குவது என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு அமலாக இருக்கின்றது. அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸ், அனில் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பரா இப்னு ஆஸிப் அவங்க அறிவிக்கிறாங்க, அன்னஹு قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவங்க சொல்றாங்க, ஜத்தல் மலாயிகத்து வஜிதஹது ஃபி தாஅத்தில்லாஹி தஆலா பில் அக்லி. மலக்குமார்கள், இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் மட்டுமல்ல, அந்த வானத்துல இருக்கக்கூடிய மலக்குமார்கள் கூட நிறைய முயற்சிகள் செய்யறாங்க. அல்லாஹ்விற்கு அடிபணிந்து தான் நடக்க வேண்டும் என்பதாக நிறைய முயற்சிகள் செய்யறாங்க. எதை வைத்து தெரியுமா? அவர்களுடைய அறிவு எந்த அளவு இருக்கிறதோ அதை வைத்து அதனுடைய அளவு அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. எல்லா மலக்குமார்களும் எல்லா வித அமல்களையும் செய்து விட முடியாது. வகை கொண்டு வருவதற்காக ஒரு மலக்கு ஒதுக்கப்பட்டாங்கன்னா அந்த மலக்குகள் அதை சம்பந்தமான அந்த வேலையை தான் செய்வாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மலக்குகளுக்கும் ஒவ்வொரு தகுதிகள் இருக்குது. இந்த தகுதிகள் எல்லாம் எதை வைத்து அவர்களுக்கு பிரிக்கப்படுகிறது என்பதாக பார்த்தா அவங்களுடைய அறிவை வைத்துதான் பிரிக்கப்படுது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி தராங்க. அதே மாதிரி வஜத்தல் முஃமினூன மின் பனி ஆதம, பனு ஆதம்களான ஆதம்சாவுடைய மக்களான இந்த முஃமின்களும் இந்த மக்களும் அவங்க முயற்சி செய்யறாங்க. அலா கத்ரி உகூலிஹிம், அவங்களுடைய அறிவுக்கு தகுந்தாற் போன்று அவர்கள் அமல் செய்வதிலே முயற்சி செய்கின்றார்கள். ஃபஅமலுஹும் பிதாஅத்தில்லாஹி தஆலா அவ்ஃபருஹும் அக்லா. இன்னைக்கு நாட்கள் எல்லாம் செலவழித்து அல்லாஹ்விற்காக தொழுகின்றேன் என்பதாக நிறைய நபர்கள் அமல் செய்யறாங்க. இந்த அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய இந்த அமல் செய்யக்கூடியவர்களிலேயே மிக உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? யார் அறிவால் பரிபூர்ணமானவர்களாக இருக்கிறார்களோ அவங்க தான் என்பதாக சொல்றாங்க. அப்ப அனுதினமும் அல்லாஹ்வை நான் வணங்குறேன் என்பதாக பள்ளியிலேயே முட்டி விட்டு கொண்டு போய் இருந்தால் கூட அவர்கள் அல்லாஹ்வை விளங்கி இருக்கிறாரா என்பதாக பார்த்து அல்லாஹ்வை எந்த அளவு விளங்கி இருக்கிறாரோ அதை வைத்துதான் அவர்களுக்கு உண்டான கூலிகள் வழங்கப்படும் என்பதாக பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நமக்கு சொல்லித் தராங்க. இரண்டு ஹதீஸ்,
மூன்றாவது ஹதீஸ் அன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய துணைவியார், அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, குல்து ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்களை பார்த்து நான் கேட்கிறேன், யா ரசூலல்லாஹ் நாயகம் அவர்களே, லிமை யதஃபாலலுன் நாஸு ஃபித் துன்யா, இந்த உலகத்துல மக்கள் எல்லாம் நிறைய படித்தரத்துல இருக்கிறாங்க, உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், பணக்காரர்கள், இந்த மாதிரி பல வகையான அந்தஸ்தை உடையவர்களா இருக்கிறாங்க. இந்த உலகத்துல மக்கள் எல்லாம் எதை வைத்து சிறப்படைவார்கள் என்பதாக பெருமானார் அவங்களை பார்த்து கேட்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பில் அக்லி, அறிவை கொண்டுதான் இவர்கள் எல்லாம் உயர்வு தாழ்வை அடைகிறார்கள் என்பதாக சொல்றாங்க. இன்னைக்கு பணம், காசு, இது நம்ம நிறைய விஷயங்களை வச்சு நம்ம மக்களை உயர்வானவர்களாகவும் தாழ்வானவர்களாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் மக்கள் உயர்வு தாழ்வு அடைவது எதை வைத்து தெரியுமா? இந்த உலகத்திலேயே கூட அறிவை வைத்துதான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. உடனே விடல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மீண்டும் கேட்கிறாங்க, வஃபில் ஆகிரதி, நாயகம் அவர்களே, மறுமையில எதை வைத்து இவர்கள் சிறப்படைவார்கள், மக்களிடத்திலே இந்த உயர்வு தாழ்வு எதை வைத்து வரும், மறுமையிலே எப்படி வரும் என்பதாக கேட்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொல்றாங்க, பில் அக்லி, மறுமையிலேயும் அறிவை வைத்துதான் என்பதாக பெருமானார் சொல்றாங்க. குல்து, உடனே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அந்த சந்தேகம் தீரல. இம்மையில எதை வச்சு அவங்க உயர்வு தாழ்வு அடைகிறாங்கன்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்க அறிவை வைத்துதான் சொல்லிடுறாங்க. நாளை மறுமையில எதை வைத்து அவங்க உயர்வு தாழ்வு அடைவாங்க என்பதாக கேட்கிறாங்க. அறிவை வைத்துதான் என்பதாக பெருமானார் சொல்றாங்க. மீண்டும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அலைஸ இன்னமா யுஜ்ஸௌன பி அமாலிஹிம், இன்னைக்கு நிறைய அமல் செய்ய வேண்டும் என்பதாக தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் என்பதாக நிறைய அமல்களை நம்ம போதிக்கிறோம் அல்லவா, அல்லாஹ் போதிக்கிறான் அல்லவா, சொல்லித்தரான் அல்லவா, அந்த இதாத் அல்லாஹ்வுக்கு அடிபணிவதை வைத்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த அமல்களை வைத்து அவர்கள் கூலி கொடுக்கப்பட மாட்டார்களா? நிறைய அமல் செய்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதாகவும், நிறைய குறைந்த அமலை செய்தவர்கள் குறைந்த இடத்திலே இருப்பார்கள் என்பதாக நாளை கூலி கொடுக்கப்படாதா என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க. உடனே ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொல்றாங்க, யா ஆயிஷா, ஆயிஷா அவர்களே, வஹல் அமிலு இல்லா பி கத்ரி மா அதாஹுமுல்லாஹு தஆலா மினல் அக்லி, அவங்க அமல் செய்யறாங்கன்னு சொல்றீங்கல, அந்த அமல அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த அளவு அறிவு கொடுத்திருக்கானோ அதை அல்லாமலையா அவங்க செஞ்சிருவாங்க. அல்லாஹ் வழங்கிய அறிவை வைத்து தானே அவங்க அமல் செய்வாங்க. ஒருத்தவங்க அமல் செய்யணும்னாவே அதற்குண்டான அந்த அறிவு வேணும் இல்ல, அறிவு இருந்தா தானே அமல் செய்ய முடியும். அப்ப அந்த அமலே இந்த அறிவில் இருந்து தானே வருது. எந்த அளவு அவங்க அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அதை வைத்துதானே அவருடைய அமல்களுடைய தரங்களும் அதனுடைய வகைகளும் இருக்கும். அப்ப அவங்க எந்த அளவு அமல் செய்யறாங்களோ அதை வைத்துதான் அவங்க கூலியும் கொடுக்கப்படுவாங்க. கூலி அமலை வைத்துதான், ஆனால் அந்த அமல்களுக்கு நிர்ணயமே எதை வைத்து இருக்கும்? அந்த அறிவை வைத்துதான் என்பதாக பெருமானார் சொல்றாங்க. அப்ப காலம் ஃபுல்லா நம்ம அமல் செய்தோம்னா கூட அல்லாஹ் என்றால் என்ன என்பதாக விளங்காமலேயே நிறைய நபர்கள் நம்ம அமல் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த அமல்கள் எல்லாம் எந்த தரத்திலே இருக்கும் என்பதாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய அமல்களை சரிவர நம்ம ஆக்கிக் கொள்ளணும்னா இந்த அமல்களினுடைய தரங்கள் உயர வேண்டும் என்றால் முதலாவதாக அல்லாஹ் என்றால் என்ன என்பதாக அந்த மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறியக்கூடிய அந்த ஞானத்தை பற்றி நம்ம அறிஞ்சுக்கணும். இதெல்லாம் இல்லாம நம்ம அனுதினமும் வணங்கினாலும் அந்த அமல்கள் இறைவனுடைய இடத்துல செல்லா காசாக எதற்கும் ஒன்றுமே இல்லாத அற்பமானதாகத்தான் இருக்கும் என்பதையெல்லாம் இந்த ஹதீசுகள் இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது. இன்னும் சில ஹதீசுகளையும் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வராங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்கள்ல அந்த ஹதீசுகள் எல்லாம் என்ன என்பதாக நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.